எல்லா பல்லுமே எடுத்தாச்சு. 2 பல்லு மட்டும் தான் இருக்குது. அதுவுமே ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இதுவுமே எடுத்துட்டு மேலே கீழே ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடலாம், பல்லு வந்து கட்டிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஒரு 52 இயர்ஸ் ஓல்ட் பேஷண்ட் நம்ம கிளினிக் விசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு வெறும் வந்து 3 டீத் மட்டும் தான் வந்து இருந்துச்சு. மற்ற டீத் எல்லாமே அவங்களுக்கு அன்கண்ட்ரோல் டயாபெட்டிக், அதாவது சுகர் இருந்ததுனால ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 டீத்துமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. ஸோ அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் சஜஸ்ட் பண்ணிடுவோம். ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன்னா மேலே கீழே ரெண்டுமே வந்து பல்லு வந்து கட்டிக்கிறது. ஸோ தட் அவங்க நல்லா சூ பண்ணி சாப்பிட முடியும். லுக் வைஸ்மே பெட்டராக இருக்கும். இந்த ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு, செகண்ட் ஒன் வந்து ரிமூவபிள். இந்த ஃபிக்ஸ்டு எப்படி பண்ணுவோம்னா, மேலே வந்து 4 இம்ப்ளான்ட்டு, கீழே 4 இம்ப்ளான்ட்டு. ஸோ இதை வச்சு மேலே 12 பல்லு ஃபிக்ஸ் பண்ணுவோம், கீழே 12 பல்லு ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ தட் உங்களால் சூ பண்ணி நல்லா சாப்பிட முடியும். அண்ட் தென் லுக் வைஸ்மே பெட்டராக இருக்கும். பட் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து அன்கண்ட்ரோல் டயாபெட்டிக்னாலேயோ அவங்களுக்கு வந்து போன் சப்போர்ட் அந்த அளவுக்கு அடிக்வேட்டாக இல்லாததுனாலையோ எங்களால் அவங்களுக்கு இம்ப்ளான்ட் வந்து போக முடியல. அண்ட் தென் செகண்ட் திங், காஸ்ட் ஃபேக்டர். அவங்களால இம்ப்ளான்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியலை. ஸோ அவங்களுக்கு நம்ம கொடுத்த சஜஷன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டென்ச்சர். கம்ப்ளீட் டென்ச்சர்னா பல் செட்டு, மேலே பல் செட்டு, கீழே பல் செட்டு. மேலே வந்து 12 பல்லுக்கிட்ட வந்துடும், கீழே 12 பல்லுக்கிட்ட வந்துடும். ஸோ இது பல் செட்டு போடுறதுனால அவங்களால சூ பண்ணி சாப்பிட முடியும். லுக் வைஸ்மே பெட்டராக இருக்கும். பட் அதோட ட்ராபேக்ஸ் எல்லாரும் சொல்கிறது பார்த்திங்கன்னா, அது பேசுகிறப்ப ரிமூவ் ஆகிடும், அண்ட் தென் கலட்டி மாட்டுறதா இருக்குது, ஸ்மெல் வரும். இதெல்லாம் தான் நிறைய ட்ராபேக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்க கம்ப்ளீட் டென்ச்சர் பார்த்திங்கன்னா பிபிஎஸ். பிபிஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் டென்ச்சரை விட இது கொஞ்சம் அட்வான்ஸ் டென்ச்சர். இதில் எப்படின்னா பேஷண்ட் வந்து போடுறப்ப ஃபிட்டு பெட்டராக இருக்கும், லுக் வைஸ் ரொம்ப பெட்டராகவே இருக்கும், அண்ட் தென் நல்லா சூ பண்ணியுமே அவங்களால சாப்பிட முடியும். அண்ட் தென் ஸ்மெல்லு வர்றது. ஸ்மெல் எதனால் வரும்னா, நீங்கள் வந்து அந்த டென்ச்சரை ஃபுல்லாக வாயிலே போட்டுக்கிட்டே இருந்து ரிமூவே பண்ணாமல் க்ளீனே பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஆப்வியஸாக ஸ்மெல் வரும். டென்ச்சர் மட்டும் கிடையாது, உங்களோட டீத்தை வந்து நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணினாலும் உங்களுக்கு ஸ்மெல் வரும். ஸோ இதனால தான் ஸ்மெல் வருது. இந்த மாதிரி வரக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு இந்த டென்ச்சரோடு சேர்த்து டென்ச்சர் கிட்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டென்ச்சர் கிட்டில் வந்து அவங்களுக்கு அந்த டென்ச்சருக்கான ப்ரெஷ்ஷு, அந்த டென்ச்சர் க்ளீன் பண்ணுற டேப்லெட்ஸு, அந்த டென்ச்சருக்கான க்ரீம் எல்லாமே வந்துடும். இது கரெக்டாக யூஸ் பண்ணுறப்ப ஸ்மெல்லுமே உங்களுக்கு எதுவுமே வராது. செகண்ட் திங், ஃபிட்டுமே பிபிஎஸ்சில் பெட்டராக இருக்கும். பிபிஎஸ் டென்ச்சர் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நியர்பை டென்டிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இல்லைனா டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.